வெல்கம் டு டிஆர்பிஜி டிஆர்பி கோச்சிங் சென்டர் பசாலஜி. நம்ம வந்து யூனிட் வைஸு கொஷின்ஸ் வந்து செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக பிரித்து எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அனாலிசிஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறதுன்னு பார்த்தோம்னா டெவலப்மெண்ட் பயாலஜியோட யூனிட்டு அண்ட் இம்யூனாலஜி, சரிங்களா? ஸோ இந்த இந்த லெசனில் நமக்கு வந்து ரொம்ப மீகராக தான் கேட்டிருக்காங்க. மீகர்னால் நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் 7 கொஷின்ஸ் தான் நம்ம கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம பார்ப்போம். ஸோ பி லிம்போசைட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் வாட்னு கேட்டிருக்காங்க. ஸோ பி லிம்போசைட்ஸ் நம்மளுக்கு அந்த பி லிம்போசைட்ஸ்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு தான் ஞாபகம் வரும், ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி லிம்போசைட்ஸ் தே ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடியூசிங் ஆன்டிபாடிஸ் இன்னொரு பேர்னு பார்த்தோம்னா இம்யூனோகுளோபுலின்ஸ்னு பேர், சரிங்களா? ஸோ இந்த ஹியூமோரல் அப்படின்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா ஃப்ளூயிட்னு ஞாபகம் வரும், ஓகேங்களா? ஸோ ஹியூமர்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஃப்ளூயிட்னு ஞாபகம் வரும். அந்த ஃப்ளூயிடில் தான் ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் பிளாஸ்மா, அப்புறம் வந்து லிம்ஃபு, இதிலெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த இம்யூனோகுளோபுலின்ஸ் வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ தே கெட் சர்க்குலேட்டட் யூஸிங் தீஸ் ஃப்ளூயிட்ஸ், ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த பி லிம்போசைட்ஸ் வந்து தேர் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் ஃப்ளூயிட் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளூயிட் மீடியம் தான் எனக்கு சயின்டிஃபிக்காக என்ன நேம் பார்த்தோம்னா ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, சரிங்களா? இதுதான் வந்து அந்த கொஷனுக்கான மீனிங்கு. பட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டினாவே நமக்கு என்ன ஞாபகம் பார்த்தோம்னா டி செல், ஓகேங்களா? ஸோ டி செல் தான் நம்மளுக்கு வந்து இட் பிரிங்ஸ் அபவுட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. அந்த டி செல்ஸ் வந்து டைரக்ட்லி அட்டாக் பண்ணும் யாருன்னு பார்த்தோம்னாவே ஹோஸ்ட் செல்ஸ் ஆர் கேன்சர் செல்ஸ். இன்ஃபெக்டட் ஹோஸ்ட் செல்ஸ் அண்ட் கேன்சர் செல்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னாவே இந்த டி செல்ஸ். இந்த டி செல்ஸ் எந்த இம்யூனிட்டியில் வரும்னு பார்த்தோம்னாவே செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் தான் வரும், சரிங்களா? T cells they do not produce antibodies. சரிங்களா? ஓகே, ஸோ erase this one. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆட்டோ இம்யூனிட்டினாவே அப்படி நம்மளுக்கு என்ன ஞாபகம்னு பார்த்தோம்னாவே நம்மளுடைய ஓன் இம்யூன் சிஸ்டமே வந்து நம்மளுடைய ஓன் செல்ஸுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒர்க் பண்ணுறது தான் ஆட்டோ இம்யூனிட்டி. நம்மளுக்கு இது ரிலேட்டடாக வந்து ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இந்த டிஆர்பியில். இந்த கொஸ்டின் தான் அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ ஆட்டோ இம்யூனிட்டின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஓன் இம்யூன் சிஸ்டமே வந்து நம்மளுடைய பாடி செல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து ஒர்க் பண்ணுறது தான், அதுதான் வந்து ஆட்டோ இம்யூனிட்டி. அண்ட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் அலர்ஜி மீடியேட்டட் பை ஐஜிஇ, சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம போகலாம். Question number 2. Which of the following disease is an autoimmune disease? இது வந்து அப்படியே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் தான் பார்த்தோம்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸு. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாவே இந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வந்து எப்படி ஆட்டோ இம்யூன் டிசீஸாக வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னாவே நம்மளுடைய ஆன்டிபாடிஸ் வந்து அந்த ஜாயின்ஸில் இருக்கிற சினோவியல் மெம்பரைனை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளுடைய இம்யூன் காம்பனன்ட் வந்து சினோவியல் மெம்பரைன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஸ்கெல்டல் சிஸ்டமில் பார்த்தோம்னா நமக்கு கிளியராக தெரியும். ஸ்கெல்டல் மசிலில் அந்த ரெண்டு போனுக்கும் வந்து இணைக்கிற அந்த சினோவியல் ஜாயின்ஸில் வந்து நமக்கு என்ன மெம்பரைன் இருக்குன்னு பார்த்தோம்னா சினோவியல் மெம்பரைன். அந்த சினோவியல் மெம்பரைன் தான் நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறதுனா சினோவியல் ஃப்ளூயிடை வந்து சிந்தசைஸ் பண்ணோம், ஓகேங்களா? ஃபார்ம் பண்ணுது. அந்த ஃப்ளூயிட் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த எலும்புகள் வந்து உராய்வு வந்து ரொம்ப ரொம்ப தடுக்கும், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து அந்த சினோவியல் மெம்பரைனோட ஒரு மெயின் ஃபங்க்ஷனு. இந்த நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சினோவியல் மெம்பரைனை வந்து போயிட்டு அட்டாக் பண்ணும். இதுதான் வந்து ஆட்டோ இம்யூனிட்டின்னு சொல்லி பேர். ஸோ நம்மளுடைய ஓன் இம்யூனிட்டியே வந்து நம்மளுடைய ஓன் செல்ஸுக்கு அகேன்ஸ்டாக இம்யூனிட்டியை பர்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ், சரிங்களா? ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்எஃப் ஃபேக்டர் இருக்கும், ருமட்டாய்டு ஃபேக்டர். இந்த ருமட்டாய்டு ஃபேக்டர் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தோம்னாவே வி கேன் ஆக்சுவலி ஐடென்டிஃபை அந்த அந்த பர்டிகுலர் ஆளுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ மற்றெல்லாம் நம்மளுக்கு பார்த்தா தெரியும், இதெல்லாம் ஈஸியாக பார்த்தாவே நம்மளுக்கே தெரியும். ஸோ டைபாய்டுன்னு பார்த்தோன்னாவே சால்மனல்லா டைபி அண்ட் இன்ஃப்ளூயன்ஸாவே வந்து இட் பிலாங்ஸ் டு வைரஸ் மேட் டிசீஸு. அண்ட் டியூபர்குலோசிஸ்ன்னு பார்த்தோம்னா டியூபர்குலோசிஸ் மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம்.
Question number 3. Antibodies specifically combine with a small segment of antigen is. நல்லா படிங்க. ஆன்டிபாடிஸ் ஸ்பெசிஃபிகலி கம்பைன்ஸ். இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாதி கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு பேராகிராஃப்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நல்லா நோட் பண்ணிங்க. ஆன்டிபாடி ஸ்பெசிஃபிக்லி கம்பைன்ஸ் வித் ஏ ஸ்மால் செக்மெண்ட் ஆஃப் ஆன்டிஜன். ஸோ ஆன்டிஜன் மேலே இருக்கிற பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட் இல்லைன்னா எபிடோப். நம்மளுடைய வீடியோவில் நம்ம நிறைய டைம் சொல்லியிருப்பேன், எபிடோப் அண்ட் ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட் சொல்லி. ஸோ போத் ஆர் சேம். ஓகேங்களா? ஸோ இது கூட தான் நம்ம என்ன பைண்ட் ஆகும்னு பார்த்தோம்னாவே நம்மளுடைய ஆன்டிபாடிஸோட வேரியபிள் ரீஜன் ஆர் பேராடோப் ரீஜன் வந்து இங்கே பைண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ வந்து இது வந்து புரோட்டீனேஷியஸ் சப்ஸ்டன்ஸு, அதுவும் ஞாபகம் வச்சுங்க. அண்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்ட் கிறிஸ்டலைசேஷன் சொல்லிட்டு எஃப்சி ஃப்ராக்மெண்ட்னு இது பேர். இது வந்து கான்ஸ்டன்ட் ரீஜனில் இருக்கும். சரிங்களா? எஃப்சி ஃப்ராக்மெண்ட்னவே கான்ஸ்டன்ட் ரீஜனு. அதுக்கு என்ன குரூப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா CO கார்பாக்சிலிக் குரூப் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல் ஆன்டிபாடிஸ் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன் தான். அது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ ப்ரோட்டீனில் ஒரு எண்டில் என்னவா இருக்கும், கார்பாக்சிலிக் குரூப் இருக்கும். ஆப்போசிட் எண்டில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா வேரியபிள் ரீஜனில் அமினோ குரூப் இருக்கும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அண்ட் எஃப்சி ரீஜன்ட்டுக்கு அதுக்கு என்ன, ஏன் அதுக்கு எஃப்சி ரீஜன் சொல்லுவாங்கன்னா ஃப்ராக்மெண்ட் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். ஓகேங்களா? ஸோ அதுதான் அதோட டெஃபினேஷனு. பேராடோப் வந்து இட் இஸ் ஆக்சுவலி ப்ரெசென்ட் ஆன் தி வாட் ஆன்டிபாடிஸ். ஹைப்பர் வேரியபிள் ரீஜன் வந்து இட்ஸ் எ பார்ட் ஆஃப் பேராடோப். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சது. இதுக்கான ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இம்யூனாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளை ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க இந்த யூனிட் வந்து. ஆனால் கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ஏன்னா இது ஒரு பெரிய யூனிட்டு. பட் இருந்தாலும் வந்து இதில் கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ண முடிகிற அளவுக்கு தான் இருந்தது. சரிங்களா? ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்களேன். எபிலிட்டி டு ப்ரொவோக் விகரஸ் ரிஜெக்ஷன் கிராம்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. எபிலிட்டி டு ப்ரொவோக் விகரஸ் ரிஜெக்ஷன் ஆஃப் கிராம்ஸ் எக்ஸ்சேஞ்ச்டு பிட்வீன் டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் எ ஸ்பீஷீஸ் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை வாட்? இட் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை வாட்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ஃபெசிலிட்டேட்டட் பை MHC காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? இந்த MHC காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டான ஒன்று. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னாவே MHC காம்ப்ளெக்ஸ் வந்து ரெண்டு டைப். ஒன்று வந்து MHC1, இன்னொன்று பார்த்தோன்னா MHC2, மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி 1 and 2. ஓகேங்களா? இந்த 1 வந்து இட்ஸ் இஸ் ஆக்சுவலி ப்ரெசென்ட் ஆன் எல்லா நியூக்ளியோடைட் செல்ஸ்லையும் வந்து MHC1 வந்து இருக்கும். MHC1 வந்து எல்லா நியூக்ளியோடைட் செல்ஸ்க்கு மேலேயும் என்ன இருக்கும், இந்த MHC1 இருக்கும். சரிங்களா? இந்த MH2 எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாவே it is only present on the APC cells, antigen presenting cells தான் இது இருக்கும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது இந்த MHC மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய செல்ஃப் அண்ட் நான் செல்ஃபை வந்து நம்மளுடைய இம்யூன் செல்ஸ் வந்து ஃபைன் பண்ணுறதுக்காக இது உதவுது. ஓகேங்களா? MHCனாவே நம்மளுக்கு மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸு. இந்த 1 எங்கே இருக்கு, எல்லா நியூக்ளியோடைட் செல்ஸ் மேலேயும் அது இருக்கும். இந்த 2 எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னாவே ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ்ல இருக்கும். ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ்ல MHC1 இருக்கும், 2 இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த 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 ஆன்டிஜன் இதெல்லாம் வந்து ஒரு ஆன்டிஜன் தான் ப்ரெசென்ட் ஆன் தி செல் சர்ஃபேஸ். இதுக்கு யூஸ்வலாக என்ன பேருன்னு பார்த்தோன்னா HLA ஆன்டிஜன் சொல்லுவாங்க. HLA ஆன்டிஜன், ஹியூமன் லியூக்கோசைட் ஆன்டிஜன் சொல்லுவாங்க. ஸோ சரிங்களா? ஸோ இந்த ஆன்டிஜன்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தே ப்ரெசென்ட் ஆன்டிஜன்ஸ் டு தி T cells. ஓகேங்களா? தே ஆக்சுவலி ப்ரெசென்ட் ஆன்டிஜன்ஸ் டு தி T cells. அந்த T cells என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னாவே, அது வந்து TH செல்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா இல்லை TC செல்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த T cells முடிவெடுக்கும். சரிங்களா? இந்த இம்யூன் சிஸ்டம்ல இது ஒரு முக்கியமான பங்கு. இதில் கிராஃப்ட் ரிஜெக்ஷன் வந்து இட் இஸ் ஆக்சுவலி மீடியேட்டட் பை செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. அந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி ஏன் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தோன்னா MHC காம்ப்ளெக்ஸ் இருந்தால் தான். ஓகேங்களா? இந்த MHC காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி வந்து 0 தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அண்டு அதர் ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த சைட்டோகைன்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சைட்டோகைன்ஸுன்னு
தே ஆர் ஒன்லி சிக்னலிங் மாலிக்யூல். என்னன்னு பார்த்தோம்னா சிக்னலிங் மாலிக்யூல். அந்த இது எதுக்குன்னு பார்த்தோம்னா மீடியேஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் இம்யூன் சிஸ்டம். மீடியேஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் இம்யூன் சிஸ்டம். இந்த காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன் வந்து இட் இஸ் ஆக்சுவலி பார்ட் ஆஃப் இன்னேட் இம்யூன் சிஸ்டம். காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தோம்னாவே இன்னேட் இம்யூன் சிஸ்டம். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாவே தே ஆக்சுவலி கிளியர் பேத்தஜென்ஸ் இன் தி பிளட் பிளாஸ்மா அண்ட் லிம்ஃப். ஓகேங்களா. அண்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் இது என்னன்னு பார்த்தோம்னாவே ஹைப்ரிடோமா டெக்னாலஜிலேருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆன்டிபாடிஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னாவே நிறைய மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸோட அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. இதுக்கு மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னாவே இம்யூன் சப்ரஷனுக்கு யூஸ் பண்ணாங்க. நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமை மட்டுப்படுத்துறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆன்டிபாடிஸ் தான் என்னன்னு பார்த்தோம்னா மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். ஓகேங்களா. ஸோ திஸ் ஆக்சுவலி ப்ரிவென்ட் பண்ணும், கிராஃப்ட் ரிஜெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணும். இவங்க கேட்டுக்கிறது என்னன்னு பார்த்தோம்னாவே இஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை கிராஃப்ட் ரிஜெக்ஷன் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை வாட்னு கேட்டதுனால ஸோ இட் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை MHC1 MHC2 காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த MHC வந்து நிறைய பேர் டவுட் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா. ஓகே. ஸோ லெட் மீ ரைஸ் திஸ் ஒன். அடுத்த கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் அகேன்ஸ்ட் பயோஆக்டிவ் சைட்டோகைன்ஸ் have been used in therapy for many immunology based disease processes such as சரிங்களா. ஓகே. நான் திரும்ப ஒரு முறை கொஸ்டின்ஸ் படிக்கிறேன், நல்லா கவனிங்க. Monoclonal antibodies against bioactive cytokines have been used in therapy for many immunology based disease processes such as control of transplantation rejection. சரிங்களா. இது இந்த சைட்டோகைன்ஸ் வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா சைட்டோகைன்ஸா வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமை வந்து ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணுறது ரெகுலேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னாவே இந்த சைட்டோகைன்ஸ் தான். ஓகேங்களா. இப்போ ஒரு ஆள் இருந்து இன்னொரு ஆளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அல்லோகிராஃப்ட் ரிஜெக்ஷன் நான் ஐடென்டிக்கல் பர்சனாலிட்டியில நம்ம வந்து கிட்னி வந்து மாற்றி வச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ MHC1 and 2 வந்து சும்மா இருக்காது. ஓகேங்களா. ஸோ புதுசாக வந்த கிட்னி வந்து டிரான்ஸ்பிளான்டட் கிட்னி வந்து அது வந்து ஆன்டிஜனா வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சைட்டோகைன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இம்யூன் சிஸ்டம் வந்து தூண்டிடும். ஓகேங்களா. ஸோ இந்த சைட்டோகைன்ஸை வந்து தூண்டுறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னாவே இன்டர்லீக்யூன் 2 IL-2 இன்டர்லீக்யூன் 2. ஓகேங்களா. ஸோ இந்த இன்டர்லீக்யூன் 2 வந்து ஆக்டிவேட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னாவே இந்த இன்டர்லீக்யூன் 2 வந்து ஆக்டிவேட் பண்ணும். எதை ஆக்டிவேட் பண்ணா T-cell ஆக்டிவேஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இன்டர்லீக்யூன் IL-2 வந்து விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் T-cell ஆக்டிவேஷன். இந்த இன்டர்லீக்யூன் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி காம்பனன்ட்ஸ் இன் தி சைட்டோகைன்ஸ். சரிங்களா. இப்போ இந்த சைட்டோகைன்ஸை வந்து நம்ம மட்டுப்படுத்தணும்னா நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடியை யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டெப்த்தான கொஸ்டின்ஸ் தான். பட்டு கேட்டிருக்காங்க, நம்மளும் படிக்கணும், வேறு வழி இல்லை. இந்த அளவுக்கு டெப்த்தாக படித்தா மட்டும்தான் அடுத்தடுத்த டிஆர்பியில் நம்மளால கிளியர் பண்ண முடியும். சரிங்களா. ஓகே. ஸோ இந்த நம்ம நார்மலாக வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் ரிஜெக்ஷன் வந்து இட் இஸ் மீடியேட்டட் பை டி செல்ஸு இல்லைன்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அந்த லெவல்லே நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இன்னும் டெப்த்தாக போயிட்டு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் எல்லாம் வந்து இந்த IL-2 வந்து சப்ரஸ் பண்ணிடும். நியூட்ரலைஸ் பண்ணிச்சுனாவே T-cell ஆக்டிவேஷன் வந்து தடுக்கப்படும். T-cell ஆக்டிவேஷன் தடுக்கப்பட்டுச்சுன்னா இந்த கண்ட்ரோல் ஆஃப் டிரான்ஸ்பிளான்டேஷன் ரிஜெக்ஷன் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். சரிங்களா. ஸோ இது வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். இதுவுமே வந்து நமக்கு ரொம்ப கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸு விச் வி மஸ்ட் பி நோயிங். சரிங்களா. ஓகே. அடுத்த கொஸ்டின் போகலாம். Question number 6. Cellular basis of antibody production is made by the following. சரிங்களா. இதில் ஆக்சுவலாக வந்து 2 க்ளோஸ் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்மா செல்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் பி செல்ஸ். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் வந்து டி செல் வந்து பி செல் ஆக்டிவேட் பண்ணிச்சுனாவே நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா. அந்த பி செல் வந்து விச் ஆக்சுவலி கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு பிளாஸ்மா செல்ஸ். பிளாஸ்மா செல்ஸுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தா இஃபெக்டர் செல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டைம் நம்மளுடைய வீடியோலையும் நம்ம சொல்லியிருப்போம். பிளாஸ்மா செல்ஸுக்கு இன்னொரு பேர் பார்த்தோம்னா இஃபெக்டர் செல்ஸ். இந்த இஃபெக்டர் செல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தாவே
they are the one who produces which produces antibodies, ஞாபகம் வச்சுங்க. இதுல plasma cells, I mean cellular basis of antibody production is made by the following. ஆக்சுவலா அது எது அப்படின்னு பார்த்தோம்னாவே plasma cells derived from B cells. ஓகேங்களா, ஆக்சுவலா இதுவுமே வந்து ஆன்சரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலயே பிளாஸ்மா செல்ஸ் இருக்கு. சரிங்களா, ஓகே. ஆக்சுவலா வந்து மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஓகே. இதுல நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா மேக்ரோபேஜஸ் என்ன வேலை பண்ணுதுன்னு பார்த்தோம்னா தேர் ஃபேகோசைட்டிக் இன் ஃபங்க்ஷன். இட்ஸ் அ கம்போனன்ட் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி. ஓகேங்களா, இன்னேட் இம்யூனிட்டியில வரக்கூடிய ஒரு செல்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா மேக்ரோபேஜஸ். சரிங்களா, they actually engulf and phagocytosis is the pathogens. ஓகேங்களா, ஸோ NK செல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, என்ன வேலை மாதிரி பண்ணுதுன்னு பார்த்தோம்னாவே இதுவும் வந்து இட் இஸ் ஏ பார்ட் ஆஃப் இன்னேட் இம்யூன் சிஸ்டம் தான். இட் இஸ் ஆக்சுவலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கில்லிங் வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸ் அண்ட் டியூமர் செல்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுவுமே வந்து ஒரு அடிஷனல் பாயிண்ட் தான். வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸும் டியூமர் செல்ஸும் வந்து இட் இஸ் கில்டு பை நேச்சுரல் கில்லர் செல்ஸ். ஓகேங்களா, ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு வந்து டெவலப்மெண்ட் பயாலஜியில் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கொஸ்டின்ன்றது அவ்வளோ பெரிய யூனிட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட். நிறைய அடிஷ்னல் கண்டென்ட் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க சிலபஸில். ஒரே ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப வந்து சோகமான ஒரு நிகழ்ச்சி தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ அந்த ஒரு கொஸ்டினை நம்ம பார்த்துருவோம். ஃபைண்ட் தி சீக்வன்ஸ். இது ஆக்சுவலாக எந்த பார்ட்லேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோம்னாவே ஆர்கனோஜெனிசிஸ். ஓகேங்களா, உறுப்புகள் வந்து உருவாக்கத்தில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த சீக்வன்ஸ், கரெக்ட் சீக்வன்ஸ் தட் ரெப்ரசன்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆப்டிக் கப் ஃபார்மேஷன். ஆப்டிக் கப்னா வந்து தட் பிலாங்ஸ் டு ஐ ஃபார்மேஷன். ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த ஆப்டிக் கப் வந்து இந்த ஐ லென்ஸு இதெல்லாம் ஃபார்மேஷனுக்கு வந்து என்ன ஜீன் வந்துன்னா பாக்ஸ் ஜீன், PAXன்னு சொல்லுவாங்க. PAX ஜீன் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஐ ஃபார்மேஷன். ஓகேங்களா, ஸோ அந்த ஜீன்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த டிஆர்பியில் இந்த ரிலேட்டடாக கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு. சரிங்களா, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் இந்த ஐ ஃபார்மேஷனில் ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோன்னாவே ஆப்டிக் கப்பு. ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னாவே ரெட்டினா. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னாவே ரெட்டினா. அப்புறம் பார்த்தோம்னா கொராய்டு லேயர். ஓகேங்களா, நம்மளுடைய ஐ லேயர் பற்றி பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து ஸ்க்ளீரா, அப்புறம் வந்து மிடில் லேயர் வந்து கொராய்டு லேயரு, இன்னர் லேயர் வந்து ரெட்டினா. ஓகேங்களா, ஸோ இந்த லேயரும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னது ஆப்டிக் கப்பு. அப்புறம் இதுலேயே வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும் 2 ஆப்ஷன் வந்து நம்ம எலிமினேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்டிக் கப்பு, அப்புறம் வந்து ரெட்டினா ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் கொராய்டு லேயர், அப்புறம் பியூப்பிள், அப்புறம் கோட்ஸ் அண்ட் ராட் செல்ஸ். ஆக்சுவலாக இந்த செல்ஸ் தான் வந்து இட்ஸ் ஆக்சுவலி யூஸ்ட் ஃபார் விஷன். ஓகேங்களா, யூஸ்ட் ஃபார் விஷன். கோன் செல்ஸ் வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் டே லைட் விஷனு அண்ட் கலர் விஷனு. ராட் செல்ஸ் வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் நைட் விஷன். ஓகேங்களா, ஸோ டார்க்கில் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னாவே ராட் செல்ஸுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐயோட ஃபார்மேஷன் பொறுத்த வரைக்கும் ஆப்டிக் கப்பு, ரெட்டினா, கொராய்டு லேயர், பீப்புள் அண்ட் கோன்ஸ் அண்ட் ராட் செல்ஸ். ஸோ இந்த சீக்வன்ஸில் தான் நம்மளுடைய ஐ வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒரு 7 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரொம்ப வந்து பேசிக்கான கொஷின்ஸ் தான் வந்து இம்யூனாலஜி பொறுத்த வரைக்கும் கேட்டிருக்காங்க. பட் டெவலப்மெண்ட் பயாலஜியில் வந்து ரொம்ப வாஸ்ட் அவுட், ஒன்லி வந்து ட்ரையாக இருக்குது. ஒரே ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவே வந்து நம்ம பிஜிடிஆர்பி ஜுவாலஜி ஆஸ்பிரன்ஸுக்கு ரொம்ப ஏமாற்றம் தான். ஓகேங்களா, ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தா நிறைய கொஷின்ஸ் வந்து டூல்ஸ் அண்ட் டெக்னிக் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப சோகமான நிகழ்வு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு யூனிட்டாக வந்து என்னென்ன கொஷின்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங் அவர் சேனல். ஓகேங்களா, தேங்க்யூ.